அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் ரிஷபராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்திரன் உட்பட 30 முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்கள்ல நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ஆகிய ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான். வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு. அதிச்சாரம், வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான். தவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்மஞானிகள், பக்தியில் உயர்ந்த பாகவத தர்மர்கள், அறிவினால் உயர்ந்த மாமேதைகள், தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள், பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இரக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி, அன்பான கணவர், நேர்மை, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்றவர்கள் குரு பகவானுடைய பார்வை பெற்றவர்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசி. ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான். ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான 5ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம், கங்காஸ்தான பாக்கியம், புண்ணிய நதிகளின் தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா. வியாழக்கிழமை திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜரையிலோ தவறாது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேதவியாச பகவான் பத்ரி ஆசிரமத்தில் அருளிய ஸ்லோகங்களை சொல்லும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் 12 மாதங்களை எடுத்துக்கொள்வார். ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன. ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த 1 வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம், அதாவது புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன. இவற்றில் புனித நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை சேஸ்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது? குறிப்பா ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்குள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இவ்வளவு நாட்களாக உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உடலில் ஏற்பட்டு வந்த உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகும் குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு இந்த திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வரவால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படக்கூடிய
ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த 14ஆம் தேதிக்குள் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்குள் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனாதிபதியான சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள நிலையில குருவினுடைய இந்த சஞ்சாரம் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் இல்லைன்னா மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசினருக்கும் கூட ஒரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. தற்போதைக்கு அந்த வேலையில் உங்களுக்கு மன திருப்தி இல்லை என்றாலும் கூட அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. கூடிய விரைவில் அந்த வேலை சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு விரைவாக கிடைக்க இருக்குதுங்க. அதுவும் இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்குள் கிடைக்க இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் இந்த 14ஆம் தேதிக்குள் நீங்க எதிர்பார்க்கலாங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபார அபிவிருத்தி காரணமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளி மாநிலம் செல்ல வேண்டி இருக்குங்க. அலைச்சல் அதிகரிக்குங்க. போட்டிகள் கடுமையாக இருக்கும். சந்தை நிலவரம் மாறிக்கொண்டே இருப்பதால விற்பனை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதால சற்று லாபமும் அதிகரிக்க இருக்குது. இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய இந்த மேச ராசி சஞ்சார காலத்தில் நீங்கள் அதிக நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. ஏனால் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குது. இதனால் வருமானமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால பணப்பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ராசிக்கு சுகஸ்தானத்தையும் ருணரோக சத்ருஸ்தானத்தையும் ஆயுள் ஸ்தானத்தையும் குரு தனது சுப பார்வையால் பலப்படுத்துவால மேலிட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதனால் கட்சியில் நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பினும் கல்வி அதிபதியான புதன் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருப்பதால படிப்பில் எந்தவித தடங்களும் இன்றி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. உங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயத்துறையினருக்கு இந்த காலகட்டங்கள்ல மேகாதிபதி குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் அவர் நிலை கொண்டிருப்பதால தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடையுங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஈடு கிடைப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது. ரிஷபராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 12 வியாழக்கிழமைகள் உபவாசம் இருத்தல் மிக நல்ல ஒரு பரிகாரம் ஆகுங்க. தேவைப்பட்டால் பால் பழம் சாப்பிடலாம்.